ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொல்ல நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, பெண்களாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இன்றைக்கு அகில உலக மகளிர் தினத்தை சிறப்பித்து கொண்டாடுகிறோம். நம் குடும்பங்களில் கூட பெண்கள் இருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டது போல ஒரு மகளாக, மனைவியாக, தாயாக, சகோதரியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு அவர்களுக்காக நன்றி சொல்வோம். அவர்களின் தியாகத்தை அங்கீகரிப்போம். அவர்களின் உழைப்பை பாராட்டுவோம். அவர்களின் உடனிருப்பை எப்பொழுதுமே பலமாக உணருவோம். இன்றைக்கு பல சாதனைகளை படைத்து கொண்டு தடைகளை எல்லாம் உடைத்து தாழ்வு மனப்பான்மைகளை எல்லாம் களைந்து இந்த சமூகம் கற்பிக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் கடந்து இன்றைக்கு பல பெண்கள் துடிப்புள்ள, வீரமிக்க, துணிவு மிக்க சாதனையாளர்களாக இந்த உலகத்திலே சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லா பெண்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி இந்த திருப்பலியில் சிறப்பாக அவர்களை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இயேசுவின் வாழ்க்கையிலும் பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை பெற்றெடுத்தது ஒரு பெண். தூய்மையானவளாக, இறைவனுக்கு உகந்தவராக, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவராக அன்னை மரியாள் இருந்தார். அதனால்தான் இறைமகன் இயேசுவே ஒரு தாயின் கருவில் உருவாகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்வோம். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய பணி வாழ்வில் அவரோடு உடனிருந்து அவருக்கு உதவி செய்தவர்கள் மார்த்தா, மரியா. அவர் எப்பொழுதெல்லாம் களைப்புற்றிருக்கிறாரோ, அவருக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் சிறப்பான உணவு கொடுத்து ஆறுதல் தேறுதலாயிருந்து பணி வாழ்வில் உடனிருப்பை வெளிப்படுத்தியவர்கள் மார்த்தாவும் மரியாவும். நன்றி சொல்வோம். பல பெண்கள் இயேசுவினுடைய பணி வாழ்வில் தொடர்பு கொண்டிருந்தாலும் மகதலா மரியாவுக்கு சிறப்பான ஒரு இடம் உண்டு. பாவியாக முத்திரை குத்தப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டு உயிர்ப்புக்கே ஒரு சாட்சியாக மாற்றுகிறார் ஆண்டவர் இயேசு. நன்றி சொல்வோம். இப்படி விவிலியத்தில் பல பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மகளிர் தினத்தில் இந்த பெண்களை எல்லாம் நினைவு கூறுகிற இவ்வேளையிலும் சிறப்பாக இன்றைய நாளினுடைய இறை வழிபாடு சமாரிய பெண்ணை பற்றி தியானிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. சமாரிய பெண் எப்படி ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தால், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றால், அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டார், கடவுள் அவருக்கு ஜீவ தண்ணீரை வழங்கினார், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள பேறுபலன் எப்படி அவருக்கு கிடைத்தது, அவர் எப்படி ஒரு நற்செய்தியின் தூதுவராக மாறினார் என்பதை அழகாக சொல்லுகிறது இன்றைய நாளின் நற்செய்தி. தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற இன்றைய இறை வழிபாடு, இந்த உலகத்திற்கு தண்ணீர் அவசியம், உயிர்களுக்கு தண்ணீர் அவசியம். நீரின்றி அமையாது உலகு. ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ வேண்டுமென்றால் தண்ணீர் மிக மிக அவசியம். இன்றைய முதல் வாசகத்தில்
அந்த பாலைவனத்தில் தண்ணீரின்றி தவிக்கின்ற மக்கள் மோசேவுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா இந்த பாலை நிலத்திற்கு அழைத்து வந்தீர் என்று சொல்கிறார். ஆண்டவர் அவர்களின் தாகத்தை தீர்க்கிறார். அந்த ஓரேபில் ஒரு பாறையின் மீது கோலினால் அடிக்கிற போது தண்ணீர் பீரிட்டு வருகிறது. மாசா என்று அந்த இடம் அழைக்கப்படுகிறது. மாசா மெரிபா. அந்த இடத்தில் தாகத்தோடு இருந்தவர்களுடைய தாகத்தை தீர்க்கின்றார் நமது ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, தாகத்தை தீர்க்கின்ற இந்த தண்ணீரை இன்று நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? குடி தண்ணீரை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? வீணடிக்கிறோமா? கழிவு நீர்களை கலக்கிறோமா? தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணராமல் பல நேரங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். போதுமான மழையை ஆண்டவர் தருகிறார். நீர்வளம் போதுமானதாக நமக்கு இருக்கிறது. நாம் வாழ வேண்டும். நம்மோடு உடன் இருக்கின்ற உயிரினங்கள் வாழ வேண்டும். மரம் செடி கொடிகள் எல்லாம் வாழ வேண்டும் என்றால் நீர் அவசியம். கடல் நிறைய தண்ணீர் இருந்தாலும் அந்த கடல் தண்ணீரை குடிக்க முடியவில்லை, உப்பு. ஆனால் சுவையான நீர் கிடைக்கிற இந்த பூமியை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. பல நாடுகளில் தண்ணீர் கிடையாது. ஆப்பிரிக்க தேசத்திலே தண்ணீரின்றி மக்கள் வறண்ட நிலையில் வாழ்கிறார்கள். தாகத்தால் தவிக்கிறார்கள். தண்ணீர் எடுப்பதற்கு அவர்கள் பல மைல்கள் தூரம் நடந்து போக வேண்டும். சேறு கலந்த கலங்கி போயிருக்கிற தண்ணீரை குடித்து உயிர் வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல தண்ணீரை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த தண்ணீரை முறையாக பயன்படுத்துகிறோமா? சரியாக பயன்படுத்துகிறோமா? தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் வாழ்வு தருகிற தண்ணீரை பற்றி பேசுகிறது. ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறது. இந்த வாழ்வு தருகிற தண்ணீர் என்ன என்பதை அழகாக நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சமாரியா பகுதிக்குள் செல்கிறார். அந்த சமாரியா பகுதியினுடைய பின்புலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், சமூக சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 2 அரசர்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 24 முதல் 41 வரை உள்ள இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். யார் இந்த சமாரியர்கள்? அசீரியர்களோடு போர் தொடுக்கும் போது யூதர்கள் சில பேர் அசீரியர்களோடு கூடி வாழ்ந்தார்கள். அப்படி கூடி வாழ்ந்த அந்த நெருக்கத்தினால் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த சமாரியர்கள் என்று அறியப்படுகிறார். இதுதான் அந்த சமாரிய மக்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை. ஆனால் இந்த யூதர்கள் இந்த சமாரியர்களை ஒதுக்கி வைத்தார்கள், புறம் தள்ளி வைத்தார்கள். தீட்டுப்பட்டவர்களாக அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டவர்கள் தான் இந்த சமாரியர்கள். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரியர்களே, ஆண்டவர் இயேசு இந்த சமாரியர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் தருவதை பார்க்கிறோம். அந்த பெண் தெளிவாக சொல்லுகிறார், நீயோ ஒரு யூதர், நானோ ஒரு சமாரியர். சமாரியர் யூதர்களோடு பழகுவதில்லை. அப்படி என்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிளவு இருக்கிறது, வேற்றுமை இருக்கிறது. இந்த சமூகத்தினால் நாம் பிரிந்திருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அந்த சமாரிய பெண். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பிளவை உடைக்கிறார், அந்த வேற்றுமையை உடைக்கிறார். சமாரிய பெண்ணோடு உறவாடுவதை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சமாரியர்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் தருவதை ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார். நல்ல சமாரியனுடைய ஓமை லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள இறை வார்த்தைகள். யார் அந்த சமாரியன்? ஒரு ஏழைக்கு, ஒரு காயப்பட்டவனுக்கு, ஒரு வலியினால் துடித்துக் கொண்டிருந்தவனுக்கு இரக்கம் காட்டியவன், அன்பால் நேசித்தவன் சமாரியன் என்று சொல்லி சமாரியருக்கு முக்கியத்துவம் தருகிறார் ஆண்டவர் இயேசு. 10 தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம்
15 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். 10 தொழுநாயர்கள் இருந்தார்கள். இயேசுவிடத்திலே இரக்கத்தை நாடி, மன்னிப்பை நாடி, சுகம் பெறுவதற்காக ஓடி வருகிறார்கள். இயேசு ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் சுகப்படுத்துகிறார். ஆனால் திரும்பி வந்து நன்றி சொல்லியவன் ஒரு சமாரியன் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. சமாரியர்களை மேன்மைப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது இயேசு சமாரியர்களிடம் செல்லுகிறார். தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்காக, பணியை அந்த மக்களுக்கு செய்வதற்காக இயேசு சமாரிய மக்களிடத்திலே செல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் என்றால் சீடர்களை அந்த சமாரிய பகுதிக்கு அனுப்புவதையும் பார்க்கிறோம். இப்படியாக சமாரியா என்கிற பகுதியும் சமாரியா மக்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக விவிலியத்தில் காணப்படுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய பின்புலங்கள். இந்த பின்புலத்தோடு நற்செய்திக்குள் நாம் நுழைவோம். சில முக்கியமான தகவல்களை சொல்லி இன்றைய நாளினுடைய மறைவுரையை நான் கூர்மைப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, இயேசு சமூக கலாச்சார விதிகளை மீறி ஒரு சமாரிய பெண்ணுடன் உரையாடுகிறார். ஏற்றத்தாழ்வுகளை அவர் களைகின்றார், பாகுபாடுகளை அவர் களைகின்றார், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த பாகுபாட்டை உடைக்கின்றார், ஏழை பணக்காரன் என்கிற அந்த பாகுபாட்டை உடைக்கின்றார். எல்லோரும் சமம், எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்கிற உன்னதத்தை, மனித மாண்பை, மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு. நீங்களும் நானும் எப்படி என் அன்பு சகோதர சகோதரிகளே? ஜாதி, மொழி, மத, இனம் பார்க்கிறவர்களா நாம்? அப்படி இல்லை என்றால் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக நேசித்து இந்த மானுடத்தை புனிதமாக போற்றி வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, வாழ்வு தருகின்ற தண்ணீர். இந்த வாழ்வு தருகின்ற தண்ணீர் நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை உறுதி செய்கிறது. இந்த ஆன்மீக வாழ்வில் ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை தருகிறது. சமாரிய பெண் ஆண்டவரிடத்தில் வந்து உறவாடுகிறார். அவர் பேசுகிற போது ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் கேட்கிறார், அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடும். அந்த உரையாடலில் தான் ஒரு திறந்த மனம் வெளிப்படுகிறது. சமாரிய பெண் தன்னை யார் என்பதை ஆண்டவருக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறார். நண்பகல் வேளையில் யாரும் தண்ணீர் மொள்ள வராத ஒரு நிலையிலே சமாரிய பெண் அந்த இடத்தில் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, தனிமை, வெறுமை இருந்தது. அந்த பெண்ணுக்கு ஏமாற்றம் இருந்தது, அச்சமும் கலக்கமும் பயமும் அவரிடத்தில் இருந்தது. இந்த சமூகம் தன்னை பற்றி என்ன சொல்லிவிடும், இந்த சமூகம் என்னை என்ன நினைத்து கொண்டிருக்கிறது, என்னை பற்றி எப்படியெல்லாம் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறது என்கிற அச்சமும் கலக்கமும் இருந்ததால் தண்ணீர் மொள்ளுகின்ற வழக்கமான நேரத்தை விட இந்த பெண் யாரும் வராத அந்த நேரத்திலே தண்ணீர் மொள்ள வருகிறார். அப்படிப்பட்ட அந்த சந்திப்பு தான் இயேசுவுடனான சந்திப்பு. இயேசுவை சந்திக்கிற போது தன் மனதை திறக்கிறார். தான் யார் என்பதை முழுமையாக அவர் வெளிப்படுத்துகிறார். தன் குறைகளை, தன் பாவங்களை, தன்னுடைய தீய வாழ்க்கையை எல்லாவற்றையும் வெளிப்படையாக ஆண்டவரிடத்திலே பேசுகிறார். சகோதரனே, சகோதரியே, சமாரிய பெண்ணிடத்திலிருந்து இந்த நற்பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று. நற்கருணையில் ஆண்டவரை நாம் சந்திக்கிறோம். ஒப்புரவு அருட்சாதனத்தில் ஆண்டவர் இயேசுவை நாம் சந்திக்கிறோம். திறந்த மனதவராய் நாம் இருக்கிறோமா? இயேசுவிடத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் பேசுகின்றோமா? எதையும் மறைக்காமல் முழுமையாக நம்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக சமாரிய பெண்ணை போல இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஆண்டவரிடத்தில் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள் சமாரிய பெண். அதன் வழியாக அவர் பெற்றுக்கொள்வது என்ன என்றால் வாழ்வு தருகிற தண்ணீரை பெற்றுக்கொள்கிறார். தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போதுதான் அவருக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கிறது, நிலை வாழ்வு உரிமையாக்கிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்மை ஒப்புக் கொடுக்கும் போதுதான், நம்மை முழுமையாக இறைவனிடத்தில் கையளிக்கும் போதுதான் நமக்கும் அந்த நிலையான பேரின்பம் கிடைக்கிறது. இயேசு அந்த பெண்ணினுடைய கடந்த காலத்தை முழுமையாக அறிந்திருந்தவராக இருக்கிறார். அந்த பெண் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இயேசுவுக்கு அந்த பெண் யார் என்பது முழுமையாக தெரியும். உன்னை பற்றி, உன் செயல்களை பற்றி, உன் செயல் திட்டங்களை பற்றி ஆண்டவர் முழுமையாக அறிந்திருக்கிறார். அதனால் நாம் அவரிடத்தில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் எல்லோரையும் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர். உங்களுடைய தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்கிறார். திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் பாதாளத்திலே உங்களுடைய படுக்கை அமைத்துக் கொண்டாலும், வானுயர ஏறிச் சென்றாலும் நான் அங்கேயே இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். உள்ளத்தின் உணர்வுகளை ஆய்ந்து அறிந்திருக்கிறவராய் கடவுள் இருக்கிறார். எனவே இயேசுவுக்கு நம்மை பற்றி முழுமையாக தெரியும். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்கிற அந்த பெண் உண்மையான மெஸ்ஸியா யார், மீட்பர் யார் என்பதை சரியாக கணந்து கொள்ளுகிறார். அவ்வளவு நேரம் ஒரு மனிதரிடத்தில் உறவாடுவதாய், யாரோ ஒரு இறைவாக்கினரிடத்தில் உறவாடி கொண்டிருப்பதாய் நினைக்கிறாள். நேரம் ஆக ஆக ஒரு மனிதர் இறைவாக்கினராக மாறுகிறார், ஒரு இறைவாக்கினர் புனிதராக மாறுகிறார், ஒரு புனிதர் மெஸ்ஸியாவாக மாறுகிறார், ஒரு மெஸ்ஸியா மீட்பர் என்பதை சரியாக உணர்ந்து கொள்ளுகிறார் இந்த சமாரிய பெண். இதன் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? நாமும் இயேசுவை மெஸ்ஸியாவாக மீட்பராக கண்டுகொண்டால் நம்முடைய வழிபாடு என்பது ஒரு அர்த்தமுள்ள வழிபாடாக மாறும். இதையே இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை அவர் எடுத்து காட்டியுள்ளார். முழுமையான வெளிப்பாடு. ஆம் சகோதர சகோதரிகளே, இறுதியாக அந்த பெண் ஒரு சாட்சியாக மாறுவதை பார்க்கிறோம். இயேசுவை மெஸ்ஸியாவாக மீட்பராக கண்டுகொண்ட அந்த பெண் விரைவாக ஓடிச் சென்று தான் பெற்ற அந்த இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார். ஊரில் உள்ள எல்லா மக்களிடத்திலும் சொல்லி அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வருவது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் ஆலயத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம், இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கிறோம், நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொண்டு சுகம் பெறுகிறோம், குணமாகிறோம், ஒரு சாட்சியாக மாறுகிறோம். நம் வேலை என்ன? நம் பணி என்ன? நம்முடைய நற்செய்தி தூது பணி என்ன? நாம் சென்று இன்னும் இயேசுவை பற்றி அறியாத பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி பிற இனத்தவரையும் இயேசுவை பற்றி அறியாத மக்களையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. சமாரிய பெண் அந்த கடமையை செய்கிறார். தான் பெற்ற இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார். இயேசுவை பிறருக்கு அடையாளம் காட்டுகிறார். யார் மெஸ்ஸியா என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். இறை வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அங்கு வந்தார்கள், இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை. அவங்க சொல்றாங்க, உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். உண்மையிலேயே உலகின் மீட்பர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார். இதுதான் சாட்சிய வாழ்வு. இந்த வாழ்வு வாழ இன்றைய நாளினுடைய நற்செய்தி முக்கியத்துவம் பெறுகின்ற சமாரிய பெண் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகிறார். உணர்வோம், சாட்சியாய் வாழ்வோம், நற்செய்தியின் தூதுவர்களாய் தொடர்ந்து பணியாற்றுவோம். ஆமென்.